அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடனாளிக்கு ஸகாத் கடமையா? இல்லை. கடன் இருந்து அதை நிறைவேற்றும் அளவுக்கு பொருளாதாரமோ அல்லது இதர சொத்துக்களோ இல்லை என்றால் அவருக்கு ஜகாத் கடமை இல்லை. ஏனென்றால் கடன்பட்டவர் ஜகாத்தை வாங்கும் நிலையில் இருக்கின்றார். ஜகாத்தை பெறும் நிலையில் இருப்பவர் பிறருக்கு ஜகாத்தை வழங்க முடியாது. யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்பவருக்கும் கடன் பட்டோருக்கும் அல்லாஹ்வின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியவனையாகும். இது அல்லாஹ் வித்த கடமை. அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன். அல் குர்ஆன் 9:60 காணலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 நபர்களை தவிர வேறு எந்த செல்வந்தருக்கும் ஜகாத்து பொருள் ஆகுமானதல்ல. அவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர், ஜகாத்தை வசூலிக்கும் பணியாளர், கடன்பட்டவர், தனது செல்வத்தை கொடுத்து ஜகாத் பொருளை விலைக்கு வாங்கிக் கொண்டவர், ஏழை அண்டை வீட்டார் ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஜகாத் பொருளை அந்த ஏழையிடமிருந்து அன்பளிப்பாக பெற்ற செல்வந்தர். அறிவிப்பவர் அபு சயீத் ரலியல்லாஹு அவர்கள். அபுதாவுத் 1393 காணலாம். அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, கடனை தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ரு பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 3498 காணலாம். எனவே கடன் வாங்கியவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதுதான் அவருடைய முதல் கடமை. ஒருவருடைய சொத்துக்கள் அவர் பட்ட கடனை விட அதிகமாக இருந்தால் கடன் எவ்வளவு உள்ளதோ அதை கழித்துவிட்டு மீதமுள்ள சொத்தின் மதிப்பை கணக்கிட வேண்டும். எஞ்சியுள்ள சொத்துக்கள் ஸகாத்து கடமையாகுவதற்குரிய அளவு நிசாப் அல்லது அதைவிடவும் அதிகமாக இருந்தால் எஞ்சியுள்ள இந்த சொத்துகளுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.